ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. ரிஷபராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம், அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேடையானால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை, ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. 10/5/2024 இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை. எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, தோரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இந்த 3 விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். இதில் கங்கா நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது. அக்ஷய திருத்தியில் பார்த்தோம்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச காலகட்டமாக இருக்குது. அதை தவிர இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக, கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறார். அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம். இந்த அக்ஷய திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம். இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர், ஸ்ரீபாஷ்யம் எழுதினவர், மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான். அவருடைய திருநட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 12/5/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது. முடிஞ்சவாரெல்லாம் ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா ஆற்றுலையாவது சேவிங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனிலிருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்ன்றதுனால என்ன ஆகும்னா மதி காரகன் சந்திரன், அதனால் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு 1/2 டம்ளரோ ஒரு 3/4 டம்ளரோ பால் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது. அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறோம்.
சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன். உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 6/5/2024 12/5/2024 வரை ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா மறைந்த இடத்தில் புதன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறார். அதாவது சூரிய பகவான் மறைந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். மறைந்த இடத்துல பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லேண்டு, ரியல் எஸ்டேட்டில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்ததுலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஏற்றமான காலமாக அமைய போகிறது. குரு பகவான் 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக ராசியில் கேது இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிர பகவான் 9ஆம் அதிபதி இன்னும் சொல்லக்கூடியவர் 9க்கு 12ஆம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக தந்தையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்துல போகிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா பணவரவு ஏன் வரும்னு சொல்லணும்னா 8ஆம் இடத்துலேருந்து சுக்கிர பகவானே தன் வீட்டை பார்க்கறது பெரிய விசேஷம். தந்தைக்கும் மகனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 12 இருக்கார். அதுவும் சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். வாக்குவாதங்களை கொஞ்சம் விட்டு விலகி போகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது 11ஆம் அதிபதி இந்த வாரம் பார்த்தாலேயானால் சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 7ஆம் இடத்துல 6/5/2024 12/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக கம்யூனிகேஷன் பாவம், அதை தவிர ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, பாட்டு கலைத்துறையில் இருக்கிறவா, சினிமா படத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் சந்திர பகவானை பொறுத்தவரையும் சந்திராஷ்டம காலத்தில் இருக்கும்பொழுது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 8ஆம் தேதி மாலை 8:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குருச்சந்திர யோகம் அமையிறது. குருச்சந்திர யோகம் அமையிறது ரொம்பவும் விசேஷம். 9ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் லாபம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இதை தவிர 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக வரும். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அதுவும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் 2G 3G இந்த மாதிரியான கணக்கு எழுத்தாளர்கள், கணக்கு அச்சர்கள், அதை தவிர தட்டச்சு பயிற்சியாளர்கள், அதை தவிர இந்த லைப்ரரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க, டேட்டா மேட்ரிக்ஸ், அதை தவிர இந்த எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு அருகம்புல் மாலை ஒரு தரம் போட்டுட்டு வர 9 சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.